வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் முருகன் கையில் இருக்கும் அந்த தண்டத்தில் இருக்கும் கிளியை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். அதாவது முருகன் கிட்ட வேல் இருக்கும், தண்டம் இருக்கும் இல்லையா? நம்ம எப்பவும் பார்த்துருக்கோம். கையில் வேல் வச்சிருப்பாரு, தண்டம்னா ஒரு கொம்பு மாதிரி இருக்கும், அதில் கிளி இருக்கும். கிளி படமோ இல்லை கிளி சிலையோ அந்த மாதிரி இருக்கும். அந்த கிளியை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கையில் கிளி இருக்கும், மற்றும் மதுரை மீனாட்சி அம்மன் அவங்க கையிலையும் கிளி இருப்பதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி முருகனுடைய கை தண்டத்தில் கிளி இருக்கும். இந்த கிளி வேற யாராவதா, அப்படி இல்லைன்னா நிஜம் கிளியா அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதாவது நம்ம முருக பக்தர்கள் மட்டும் இதை பார்த்துருக்குறாங்க அப்படின்னு கிடையாது. நம்ம அனைவரும் கையில் கிளி இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அந்த கிளி உண்மையிலேயே அது வேற யாராவது, அதாவது வேற யார் ரூபத்திலாவது அவதாரமாக இருக்கிறாங்களா, இல்லை நிஜமாலே கிளியா அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது முருகன் என்றாலே அழகு, ஞானம் கொண்டவர் மற்றும் அறிவு கூர்ந்தவர், மற்றும் முருகனை வேண்டினால் சகலமும் நமக்கு கிடைக்கும். மற்றும் இந்த முருகன் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை கற்றுக் கொடுத்தார். மற்றும் அவர் பிரணவ மந்திரத்தோட அர்த்தத்தையும் சிவபெருமானுக்கு கற்றுக் கொடுத்தவர். மற்றும் அகத்தியருக்கு இலக்கணத்தை கற்றுக் கொடுத்தார் என்று புராணங்கள் கூறுகிறது. அது மட்டும் இல்லைங்க, அருணகிரிநாதர், கச்சியப்ப சிவாச்சாரியார், குமரகுருநாதர் அவர்களுக்கு எல்லாம் தமிழ் மொழியின் சிறப்புகளை பற்றி முருகப்பெருமான் கூறியிருக்கிறார். மேலும் காலத்தால் அழிக்க முடியாத சிறப்பு பாடல்களை பாட வைத்தவரே இந்த முருகப்பெருமானாவார். முருகப்பெருமானை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கொண்டே போகலாங்க. அவருடைய சிறப்புகள் மற்றும் அவருடைய அருள் எல்லாம் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ முருகனுடைய கையில் இருக்கும் தண்டத்தின் கையில் இருக்கும் கிளியை பற்றி பார்க்கலாம். இப்போ திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோவிலில் இருக்கும் முருகப்பெருமானுடைய அருளால் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடல்களை பாடினாராம். அந்த பாடல்களை எல்லாம் பாடி முருகப்பெருமானுடைய சிறப்புகளை இந்த உலகிற்கே கூறி வந்தாராம். அருணகிரிநாதர் முருகப்பெருமானை போற்றி புகழ்ந்து திருப்புகழ் எனும் பாடலை பாடினாராம். இப்படி அருணகிரிநாதர் உலகமெங்கும் திருப்புகழை பாடி அவருடைய முருகப்பெருமானுடைய சிறப்புகளை கூறி வந்தாராம். அப்படி கூறி வரும்பொழுது அந்த அரசவையில் இருக்கும் ஒரு புலவன் அருணகிரிநாதர் மீது பொறாமைப்பட்டு என்ன செய்தாராம், அருணகிரிநாதருக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணம் கொண்டுள்ளார். அப்போது அந்த புலவன் என்ன செய்தாராம், மன்னனுக்கிட்ட பாரிஜாத புஷ்பத்தை தேவலோகத்திலிருந்து அருணகிரிநாதர் பறித்து வர வேண்டும் என்று கூறினாராம். ஏன்னா தேவலோகத்திலிருந்து விரைவில் வர முடியாது, அந்த வர முடியாத தூரத்தை அவருக்கு எண்ணி தீங்கு விளைவிக்கும் எண்ணம் கொண்டு மன்னனை தூண்டினாராம். மன்னன் என்ன செய்தாராம், அந்த புலவன் சொன்னபடியே அருணகிரிநாதரை பாரிஜாத பூக்களை தேவலோகத்திலிருந்து கொண்டு வர உத்தரவிட்டாராம். மன்னன் சுயமாக சிந்திக்காமல் அந்த புலவன் சொல்லும்படி இவர் எல்லாத்திற்கும் தலையாட்டி பொம்மை போல் தலையை ஆட்டிக்கொண்டு அந்த அருணகிரிநாதருக்கு
கட்டளையிட்டாராம். அதாவது தேவலோகத்துக்கு சென்று பாரிஜாத பூக்களை கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவிட்டாராம். அதுக்கப்புறம் அருணகிரிநாதர் மன்னன் இட்ட கட்டளையை ஏற்றுக்கொண்டு கூடு விட்டு கூடு பாயும் மந்திரத்தை உச்சரித்து, ஒரு கிளி இருந்தது, அந்த கிளி கேட்ட கூடு விட்டு கூடு பாயும் மந்திரத்தை உச்சரித்து தன்னுடைய உடலை, அதாவது திருவண்ணாமலையிலேயே ஒரு கோபுரத்தில் மறைத்து வைத்தாராம். மேலும் அந்த கிளி வடிவத்தில் அவர் தேவலோகம் சென்றாராம். என்ன ஆயிற்று? தேவலோகத்திலிருந்து அவர் திரும்பி வருவதற்கு முன்னால் அந்த புலவன் கெட்ட எண்ணம் கொண்டு, தீய எண்ணம் கொண்டு அந்த உடலை எரித்தாராம். சுடுகாட்டுக்கு கொண்டு போய் அவருடைய அருணகிரிநாதருடைய உடலை எரித்து விட்டாராம். இப்போ தேவலோகத்திலிருந்து இந்த கிளி வடிவத்தில் அருணகிரிநாதர் பூலோகத்திற்கு திரும்பி வரும்பொழுது தன்னுடைய உடல் எங்கு போயிற்று, காணாமல் போயிற்று என்று திகைத்து நடுங்கி அவர் மிகவும் வேதனை அடைந்தாராம். அப்பொழுது முருகனுடைய அருளால் என்ன ஆயிற்று? முருகன் அவருடைய தன்னுடைய தண்டத்தில் கிளியாக மாற்றி, அதாவது கிளி வடிவத்தில் அருணகிரிநாதரை தன்னுடனே வைத்து கொண்டாராம். எவ்வளவு அற்புதம் பாருங்க! அதாவது அருணகிரிநாதர் தேவலோகத்திலிருந்து திரும்பி வருவதற்கு முன்னாலேயே அவருடைய உடல் எரிக்கப்பட்டு விட்டது. சுடுகாட்டில் இந்த புலவன் எரித்து விட்டான். ஏன்னா அவர் மீது பொறாமை கொண்டதுனால அவருடைய உடலை எரித்து விட்டார். ஆனால் அருணகிரிநாதர் பல திருப்புகழ் பாடல்களை பாடியிருக்கிறார் இல்லையா? முருகனுடைய தீவிர பக்தராச்சு இல்லையா? பல விதமான பாடல்களை பாடி உலகமெங்கும் முருகப்பெருமானுடைய சிறப்புகளை கூறி வந்தார் இல்லையா? அதனால் என்ன ஆயிற்று? தேவலோகத்தில் இருந்து வந்தவுடனே முருகனுடைய தண்டத்தில் முருகப்பெருமானே அவருடைய அருளால் தன்கிட்டையே தன்னோட தண்டத்திலே கிளியாகவே அருணகிரிநாதர் அமர்ந்து இருந்தாராம். அப்படி கிளி எதனால் இருக்கிறது? அது அருணகிரிநாதர் வடிவத்தில் கிளி இருக்கிறது, முருகனுடைய கையில் இருக்கும் தண்டம். இப்போ நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் பார்த்தீங்களா? முருகனுடைய கையில் தண்டம் அந்த தண்டத்தில் கிளி அருணகிரிநாதர் தான். அவருடைய முருகப்பெருமானுடைய அருளால் அருணகிரிநாதரே கிளி வடிவத்தில் முருகன் அருகிலே அமர்ந்திருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? அதாவது முருகனை நாம் நினைத்து வேண்டி சதா சர்வபொழுதும் அவருடைய ஸ்லோகங்களையும் பாடல்களையும் பாடி வந்தால் நமக்கும் முருகப்பெருமானுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நாம் எப்படி அந்த அருணகிரிநாதர் கிளி வடிவத்தில் முருகன் பக்கத்திலேயே முருகனுடைய முருகனுடைய அருளால் வைத்து கொண்டாரோ, நம்மையும் முருகப்பெருமான் காப்பார் மற்றும் நம்முடைய பாவங்களையும் நீக்குவார் என்பது நம்பிக்கை. அதனால் நாம் அனைவரும் எப்பொழுதுமே இறை பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் முருகப்பெருமானுடைய பாடல்களையும் பாடி மற்றும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நாம் முருகப்பெருமானை நினைத்து தீபம் ஏற்றி நாம் வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக நமக்கும் அருணகிரிநாதர் போல் முருகப்பெருமான் நம்மை காப்பார் என்பது ஐதீகம். முருகப்பெருமான் கை தண்டத்தில் இருக்கும் கிளி சாதாரண கிளி இல்லை, அது அருணகிரிநாதர் தான் என்று நாம் இப்போ தெரிஞ்சுக்கொண்டோம். அதாவது முருகப்பெருமானுடைய தீவிர பக்தர் அருணகிரிநாதர் பல பாடல்களை பாடி இயற்றியுள்ளார். அதனால் அவருக்கு மோட்சம் கிடைத்தது. முருகப்பெருமானுடைய அருள் இருந்தால் நமக்கும் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும் மற்றும் நமக்கும் மோட்சம் கிட்டும் என்பது நம்பிக்கை.
முருகப்பெருமானின் கையில் தண்டத்தில் இருக்கும் கிளிக்கு இவ்வளவு கதை இருக்கிறது பாருங்க. அதாவது நாம் முருகப்பெருமானை கும்பிடும் பொழுது, நமஸ்கரிக்கும் பொழுது நாம் வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வேல்மாறல் என்ற மகா மந்திரத்தை பாட வேண்டும். செவ்வாய்க்கிழமைங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை சுற்றி வலம் அவருக்கு தீபமேற்றி கோவிலுக்கு சென்று வந்தால் நமக்கு நம்முடைய பிரார்த்தனைகள் அப்படியே நிறைவேறும் என்பது நம்பிக்கை. மற்றும் செவ்வாய் ஹோரையில், அதாவது செவ்வாய் ஹோரை அப்படின்னா காலையில் அதிகாலை 6-7 மணி வருகிறது, மற்றும் மதியம் 1-2 வருகிறது, மற்றும் மாலை நேரத்தில் 8-9 மணி வரைக்கும் இருக்குங்க. அதனால் இந்த டயத்தில் நம்ம முருகப்பெருமானை நினைத்து வீட்டிலேயே முருகப்பெருமானுடைய படம் இருந்தால் சந்தன குங்குமம் இட்டு முருகப்பெருமானுக்கு 6 தீபம், 6 அகல் விளக்கில் தீபம் ஏற்றி நாம் பூஜை செய்து வேல்மாறல். அப்படி இல்லை என்றால் ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொல்லி நம்ம பூக்களால் அர்ச்சனை செய்து நம்முடைய பிரார்த்தனைகளை வைத்தால் கண்டிப்பாக முருகப்பெருமான் செவி கொடுத்து கேட்டு அதற்கு விடை தருவார் என்பது நம்பிக்கை. அதனால் நாம் எப்படி அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் அருள் செய்தாரோ அதே போல் நமக்கும் முருகனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பயனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க, அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.